ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சிப்பா ஓன் வாய்ஸ் கொடுத்து நம்ம சேனலில். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? நல்ல முருங்கைக்கீரை பாருங்கள். இது நம்ம வீட்டு தோட்டத்தில் இல்லை, பக்கத்து வீட்டு தோட்டத்தில் எகிரி குதித்து திருட்டுத்தனமாக ஒடிச்சிட்டு வந்திருக்கேன். ஏன்னா என்றைக்குமே திருட்டுக்கீரை ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே தலை 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 தலைன்னு இருக்குது பாருங்கள், அப்படியே சூப்பராக. இன்றைக்கி இதுதான் முருங்கீரை கடைசல். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். முருங்கீரை கடைசல், முருங்கீரை துவட்டல். அதாவது முருங்கீரை கடைசல் எப்படின்னா, பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதையெல்லாம் நல்லா குக்கரில் 2-3 விசில் விட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் முருங்கீரை ஆட் பண்ணி நம்ம வெள்ளை பூண்டு சீரகம்லாம் போட்டு தாளித்து சுட சுட சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மணத்தக்காளி கீரை. யாருக்காவது தெரியுமா இதோட பேர் என்னன்ட்டு? இது மணத்தக்காளி கீரை. இது நான் பறிச்சுட்டு வந்தப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், வேரோடு பிடுங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது வயிறில் அல்சருக்கு அப்புறம் இந்த வாய் புண்ணு உள்ளவங்களுக்கு, உடம்பு ஓவர் ஹீட்டாக இருக்குல்ல அவங்களுக்குலாம் இது நம்ம சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம். சூப் மாதிரி எப்படின்னாக்கா, அரிசி க்ளீன் பண்ணுறோம்ல அந்த தண்ணி, மிளகு, சீரகம், வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம் இதையெல்லாம் நல்லா நச்சு அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இந்த கீரையை நம்ம அதில் ஆட் பண்ணி 2-3 கொதி அதுக்கப்புறம் இதை நம்ம குடித்தோம் அப்படின்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு மணத்தக்காளி கீரை சூப் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை. போகிறப்போ கூட ஒரு லைக் போட்டு போங்கப்பா.